ஃபர்ஸ்ட் தெரியும். 2000 ரூபாய்க்கு 10% வட்டி விகிதத்துல 73 நாள் கிடைக்கும் வட்டி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து PNR/100. பி வந்து அசல் வந்து எவ்வளவு 2000. எண் வந்து வருஷம் 1 போடுவோம். இங்க வந்து 73 நாள் இருக்கு. 73 ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். அப்ப பை 365. 73 பை 365 இது ஆர் வந்து 10%. 10 பை 100. ஏமா 2 ஜீரோக்கு 2 ஜீரோ 4 லட்சம் 53 5 லட்சம் 365 5 நான் வந்து 20 4 × 10 40. இன்ட்ரெஸ்ட் வந்து 40 ரூபாய். ரூபாய் 200 3 வருடத்தில் குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் 956 மாறுது. அந்த வட்டி விகிதம் வந்து 4% வந்து உயர்த்தணும்னா அந்த 800 ரூபாய் 3 வருஷம் கழிச்சு எவ்வளவு தொகையா மாறும் கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் வந்து PNR/100 இருக்கு. இப்போ வட்டி வந்து எவ்வளவு கொடுக்குறது, அதை வந்து மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சா வட்டி வரும். I = 956 - 800 அப்பனால 156. இது I. P வந்து கொடுத்துருக்க அசல் 800 + 3 வருஷம். இப்போ வட்டி வீதம் தெரியாது. அப்ப R 900 I வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் 156. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ 3 3 5 15 26 6.5%. ஆறு வந்து 6.5%. 6 வருஷம். இந்த வட்டி வந்து 4% வந்து உயர்த்துறாங்க. 6 = 6.5 + 4 இப்போ வந்து 10.5. இதோட 3 தொகை கேட்கணும். இதோட வட்டி விகிதம் கண்டுபிடிக்கணும். I = PNR/100. P வந்து அசல் வந்து 800 ரூபாய். எத்தனை வருஷம்? 3 வருஷம். இப்போ புது வட்டி விகிதம் 10.5 பை 100. தனி வட்டி வந்து 252. இப்போ மொத்த தொகை கேட்கிறாங்க. +252 1552 மொத்த தொகை 1502. இன்வாசம் வந்து ரூபாய் 6000 ஆனது 4 வருடத்தில் குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் 7500 மாறுகிறது. வட்டி விகிதம் 1.5 மடங்கு மாறினால் அதே தொகை 5 நாள்ல எவ்வளவு மாறும் கேட்கணும். இப்போ வந்து பி ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து 6000 ரூபாய். வருஷம் வந்து எண் வந்து 4. வட்டி விகிதம் வந்து தெரியாது. மொத்த தொகை வந்து 7200. இப்போ வந்து வட்டி கண்டுபிடிக்கணும்னா மொத்த தொகை வந்து 7200 - 1200. இதுதான் வட்டி. PNR/100 வந்து P 6000 எண் 4 தடவை பார் கண்டுபிடிக்கணும். பை 100 1200. பார் வந்து 5%. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா வட்டி விகிதம் 1.5 மடங்கு பெருக்கல். பார் = 1.5 பெருக்கல் 5 பெருக்கல் 7.5%. இப்படி 6 மாறுனா அந்த தொகை 5 வருஷம் எவ்வளவு வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து P வந்து 6000 R வந்து 7.5%. எத்தனை வருஷம்? 5 வருஷம். இப்ப N = 5 years. இப்ப மறுபடியும் PNR/100 6000 × 5 7.5 / 3 கேன்சல் பண்ணும்போது 2250. என்னென்ன மொத்த தொகை கேட்டுருங்க. இப்ப 6000 கூட்டல் இந்த வட்டி தொகை 2250 8250 மொத்த தொகை. குமரன் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை கடன் குறிப்பிட்ட ஆண்டுக்கு கடனாக கொடுத்துள்ளார். வட்டி விகிதம் வந்து குமரன் வந்து 10% இருந்து 12% உயர்த்தினார். இந்த உயர்த்தின அளவு வந்து 1250 கூடுதல் வட்டியா ஆண்டுக்கு செலுத்துறாங்க. குமரன் வந்து எவ்வளவு கடன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு உயர்த்திருக்காரு? 12. ஷார்ட்கட் மெத்தட் 12% 10% வந்து 12 இருக்கு. அப்ப வித்தியாசம் வந்து 2.5%.
2.5% இருந்து 1250. ஆனா 5% எவ்வளவு? 5% எவ்வளவு? 2500 ரூபாய். 10% இன்னும் 2 மடங்கு 5000 ரூபாய். இப்போ ஃபுல் அமௌண்ட் எவ்வளவு? 100%. 100% 100% எவ்வளவு? 10% 5000, 100% எவ்வளவு? 50,000 ரூபாய். அப்போ புனல் எடுத்த கடன் வந்து 50,000 ரூபாய். ஆன்சர் பி.